ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆண்டிஸ் குக் கிச்சன். இன்றைக்கி நம்ம கல்யாணங்களில் சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோவில். பிரெட் அல்வா நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் இது. ஸோ இதை எப்படி செய்கிறது அப்படின்னு சின்ன சின்ன டிப்ஸோடு இந்த வீடியோவில் நம்ம குவிக்காக பார்த்துடலாம். இப்போ இந்த பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு நான் ஒரு 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்ல ஒரு ஃபுல்லாகவே வந்து கீல ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அப்படி இல்லைன்னா நெய் அண்ட் ஆயில் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு இது நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சில பேர் வந்து இதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்குவாங்க இந்த ப்ரெட்டை. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஹல்வாவோட பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் கிடைக்காது. இந்த மாதிரி க்யூப்ஸாக சேர்க்கும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சைட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க சில பேர். அந்த சைட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்லைட் க்ரன்ச்சினஸ் கிடைக்காது. இந்த எட்ஜஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பிரெட் ஸ்லைசஸோட அந்த எட்ஜஸோடவே க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா நம்ம கோல்டன் கலரில் ஈவனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கலர் வரும்போது நல்லா ஆயில் எல்லாமே ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரிமைனிங் பிரெட் ஸ்லைசஸும் அதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. இது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதே ஆயிலில் ஒரு 8லேருந்து 10 முந்திரி பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்ட வெள்ளரி விதெல்லாம் சேர்த்துக்கலாம். சில வெட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வாவில் வந்து வெள்ளரி விதெல்லாம் சேர்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு க்ரன்ச்சி ஃபீல் இருக்கிறதுக்காக ஒரு 6லேருந்து 8 பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் லேசாக வறுத்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வறுத்துட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நல்ல ஒரு ஹெவி பாட்டம் வெசல் எடுத்துகிட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து நல்லா திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ இந்த பால் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்து நல்லா கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கொதிக்க விட போகிறோம். சர்க்கரை வந்து நான் 1/4 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்க்க போகிறோம். அதுலேயும் நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ சர்க்கரை வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இது லேசாக திக்காகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்க இந்த பிரெட் பீசஸை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பிரெட் பீசஸ் வந்து சேர்த்துட்டு இது நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வந்து வேக விட போகிறோம். இந்த பிரெட் பீசஸ் எல்லாமே வந்து பால் நல்லா கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆயிருச்சு. பிரெட் பீசஸ் வந்து நீங்கள் கரண்டியில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் நல்ல பிரெட் பீசஸ் வந்து சாஃப்ட் ஆகும். இந்த கண்டென்ஸ்ட் மில்க் வந்து கொஞ்சம் லிக்விடாக ஆகும், மெல்ட் ஆகி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிரெட் எல்லாமே குக் ஆயிருச்சு. மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஈஸியாக அடி பிடிக்கும் இந்த ஸ்டேஜில். ஸோ நல்ல பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2லேருந்து 3 ஏலக்காய் க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி அண்ட் பாதாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம்.
இது எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் ஆட் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்ஸ்சர் வந்து அப்படியே நம்மளுக்கு ரீட்டைன் ஆகும். இந்த மாய்ஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். ஹல்வா வந்து இறுகாமல் அப்படியே மெயின்டைன் ஆகும். அதுக்காக தான் நம்ம லாஸ்ட்டில் நெய் சேர்த்துக்கிறது கொஞ்சம். ஸோ இது நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட பிரெட் ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் நம்மளோட பிரெட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.